ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு, பக்தி உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தாது என்ற தலைப்பை எடுத்துட்டு பேசலாம். பலி மகாராஜருக்கு பகவானுடன் சம்பந்தம் இருந்தது. பகவானின் தண்டனை மூலமாக பலி மகாராஜருக்கு பகவானின் கருணையானது கிடைத்தது. பலி மகாராஜரிடமிருந்து பகவான் அனைத்தையும் பறித்து கொண்டார். அவர் பகவானிடத்தில் பிரார்த்திக்கின்றார், தாங்கள் என்னிடம் உள்ள அனைத்து பௌதீகமான ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு என்னை காப்பாற்றி உள்ளீர்கள். சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது, யார் ஒருவருக்கு பகவானின் தொடர்பு ஏற்படுகிறதோ பகவானின் கருணையினால் பகவானின் நாமத்தில் அவருக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. பகவான் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் என்பதால் அந்த நபர் மிகவும் பாதுகாப்பு உணர்வோடு இருப்பார். பகவான் நம்முடன் இருந்தால் நமக்கு உண்மையான பாதுகாப்பு இருப்பது உண்மைதானே? பகவான் என்னுடன் இருக்கின்றார், மரணம் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ஆனந்தத்துடன் இருக்கும்போது என்ன நடக்கும்? இந்த பௌதிக உலகில் நாம் அனுபவிக்கும் அனைத்து துன்பங்களும் இன்பமாக தெரியும். இதுவே பக்தியினால் ஏற்படும் அனுபவமாகும். பகவான் கூறுகிறார், உனக்கு என்னுடன் ஏற்படும் துளியளவு சம்பந்தமும் சம்பந்த லவனோ அபி, அதாவது லவமாத்திரம், ஒரு நொடியை 64 வகுத்தால் கிடைப்பதே லவ ஆகும். இந்த க்ஷண நேரம் பகவானின் சம்பந்தம் ஏற்பட்டால் கூட நமக்கு இந்த உலகில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் தூர விலகிவிடும். இதுவே பகவானின் சம்பந்தத்தின் சக்தியாகும். உதாரணத்திற்கு பரீட்சித்து மகாராஜர், அவருக்கு 7 நாளில் தக்ஷகன் என்னும் பாம்பு பறவையினால் மரணம் ஏற்படும் என்னும் சாபம் கிடைத்தது. அவர் கங்கை கரையினில் சுகதேவ கோசாமி அவர்களிடமிருந்து தொடர்ந்து 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டார். அவர் உடலின் தேவைகளான பசி, உறக்கம், மனதின் பிரச்சனைகள் போன்றவற்றினால் பரீட்சித் களங்கமடையவில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது, அவருடைய அனைத்து துன்பங்களும் இன்பமாக மாறிவிட்டன. துன்பங்கள் அனைத்தையும் அவர் மறந்தே போனார். மரணத்தை விட பெரிய துன்பம் எதுவாக இருக்க முடியும்? உணவு, உறக்கம் போன்றவை விட பெரிய துன்பம் எதுவாக இருக்க முடியும்? இதில் நமக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை. இதுவே பக்தியினுடைய சக்தியாகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம